பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் முயல் காது இலை அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு செடி வகை தாவரம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த முயல் காது இலைன்னு அதோட பேர் கேட்டாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த இலை பார்த்தோன்னா முயலுடைய காது எப்படி நீண்டு பெருசாக இருக்குமோ அதே போல் ஒரு பெரிய காது அமைப்பை கொண்டிருக்கும். ரொம்ப அழகான வெளிப்புறமாக அடர்ந்த பச்சை நிறத்தையும் உட்புறமாக வெளிர்ந்த பச்சை நிறத்தையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இலை இது. இந்த முயல் காது இலையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா மூல நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நம்மளுடைய ஆயுர்வேத மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா 4 வகையான மூல நோய்களை பற்றி பார்க்குறோம். வாதம், பித்தம், கபத்தினால் வரக்கூடியது, இரத்த மூலம் அல்லது சீழ் மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னொரு வகை. ஸோ இந்த 4 வகையான மூல நோய்கள் ஏற்படுகிறது ஒரு வகையான கிளாசிஃபிகேஷன். இன்னொரு பக்கம் உள் மூலம் அல்லது வெளி மூலம் அப்படின்னு சொல்கிறது. உள் மூலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மோஷன் வெளியில் வரும்போது அந்த இடத்துல ஏதோ லேசாக தடுக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும், அது உள் மூலம். 2ஆம் நிலை அடையும் போது அது பார்த்திங்கன்னா வெளி மூலமாக மாறும். அப்போ மோஷன் வரும்போது அது வெளியில் வரும், மோஷன் வந்த பிறகு பார்த்திங்கன்னா தானாகவே உள்ளே போயிடும். கடைசி நிலை அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா மோஷன் வெளியில் வரும்போது உள்ளே இருக்கும்போதோ எப்படி இருந்தாலும் அந்த மூலத்திலிருந்து ஒரு சின்ன கட்டி மாதிரி வெளியில் தொங்கிட்டே இருக்கும். இது 3ஆம் நிலை. ஸோ இந்த வகையான மூல நோய்களுக்கு இந்த முயல் காது இலை ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா உள் மூலமாக இருக்கும்போது இந்த முயல் காது இலையிலிருந்து அரைத்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 30 மில்லி எடுத்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு கொடுக்கணும். அந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உடல் கொஞ்சம் சூடாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சூடாகுது அப்படின்னா அந்த 30 மில்லி சாரோட ஒரு 100 மில்லி நல்ல பசுலிருந்து பாலிலிருந்து எடுத்த அந்த மோர் அது கலந்து சாப்பிடும்போது மூலம் வேகமாக கரைய ஆரம்பிப்பதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கெலாம் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோன்னா மூல நோய் ஏற்பட்டதுன்னா அதற்கு வேறு வழி இல்லை, அறுவை சிகிச்சை செய்து தான் அந்த மூலத்தை கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அந்த மாதிரி கிடையாது. ஆயுர்வேத மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குறிப்பாக முயல் காது இலை சம்பந்தப்பட்ட மூலிகைகளை மருந்துகளாக உபயோகப்படுத்தும் போது அந்த மூலத்துடைய அளவு சிறிது சிறிதாக குறைந்து கரைந்து மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நல்ல எஃபெக்டிவான மருந்து இந்த முயல் காது இலை. வெளி மூலமாக இருக்கின்ற பட்சத்தில் என்ன பண்ணலான்னா அந்த முயல் காது இலையை எரித்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பல், அந்த சாம்பல் ஒரு 500 மில்லிகிராம் எடுத்து மோர் அல்லது நல்ல வெண்ணெய் ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்து அதில் இந்த சாம்பலை கலந்து காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு சிறிதளவு தண்ணீரில் ஜீரகமிட்டு கொதிக்க வைத்து அந்த ஜீரக தண்ணியை கொஞ்சம் சாப்பிட்ணும். அந்த மாதிரி சாப்பிடும்போது மிக வேகமாக பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த உள் மூலம் மற்றும் வெளி மூலத்தை உண்டாக்கக்கூடிய காரணிகள் குறைய ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். இந்த இரத்த மூலம் அல்லது சீழ் மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்குலாம் என்ன ஆகும்னா மோஷன் போகும்போது மோஷனோட கலந்தோ அல்லது மோஷன் போவதற்கு முன்போ பின்போ முதல்ல ரத்தம் சில துளிகள் வந்துட்டு அதன் பிறகு தான் மோஷன் வரதை பார்க்க முடியும். அதே போல் சீழ் மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு உட்காரவே முடியாது. இந்த பட்டக்ஸில் உட்காரும் போதே நமக்கு அந்த இடத்துல ஏதோ முள் வச்சு குத்துறது போல் கடுமையான வலி இருக்கிறத பார்க்க முடியும். மோஷன் போகிறதற்கு முன்போ பின்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி வெறும் சீழாக வெளியில் வரும். ஒரு வெண்மை திரவமான அல்லது ரத்தம் கலந்த வெண்மை திரவமாக முதல்ல அது வெளிவந்துட்டு அதன் பிறகு தான் மோஷன் வர ஆரம்பிக்கும். இந்த 2 பிரச்சனை ஏற்படும் போது என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இந்த முயல் காது இலையுடைய அதை நெருப்பில் நல்லா வாட்டணும். ஒரு இலையை எடுத்து லேசான நெருப்பில் வாட்டும்போது உட்புறமாக வெளிர் பச்சை நிறமாக இருக்கக்கூடியது அடர் பச்சை நிறமாகவோ அல்லது மஞ்சளாகவோ மாற ஆரம்பிக்கும். அதை அப்படியே மோஷன் போகக்கூடிய இடத்துல வச்சு கொஞ்சம் பொறுக்கின்ற சூடில் மோஷன் போகிற இடத்துல வச்சு ஒரு பேண்டேஜ் போட்டு அப்படியே விட்டுறணும். இதை தொடர்ந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா உதிரப்போக்கு, நம்ம மோஷன் போகும்போது ஏற்படக்கூடிய அந்த உதிரப்போக்கு நல்லா குறையிறது நம்ம பார்க்க முடியும். அதே போல் இந்த சீழ் மூலத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த கழிவுகள், அந்த உள்ளே இருந்து வரக்கூடிய அந்த சீழ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நன்றாக மறைந்து போகிறத பார்க்க முடியும். இந்த மூல நோயுடைய இன்னொரு பெரிய பக்க விளைவு என்னன்னு பார்த்திங்கன்னா வயிறு. நான் குறைச்சலாக தான் சாப்பிட்றேன், அது நல்ல உடற்பயிற்சி செய்கிறேன், இருந்தாலும் எனக்கு வயிறு மட்டும் பானை போல் இருக்குதுன்னு சொல்கிறவங்கள நிறைய பேரை பார்க்கலாம். உருவ அமைப்பாகவே நம்ம பார்க்கும்போது நிறைய பேருக்கு கை கால் ஒல்லியாக இருக்கும்,
மார்பு தலையெல்லாம் கூட ஒல்லியாக இருக்கும், வயிறு மட்டும் பானை போல் வீங்கி இருக்கும். அப்படி யாருக்காவது இருந்ததுன்னா அவர்களுக்கு மூலநோய் இருக்கின்றதோ அல்லது வரப்போகின்ற வாய்ப்பு இருக்கின்றதோ அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கிறவங்க மிகச் சுலபமாக இந்த முயல்காது இலையுடைய சாறு ஒரே ஒரு தேக்கரண்டி ஒரு 100 மில்லி சுடுதண்ணியில் கலந்து ஒரு தேநீர் சாப்பிட்ற மாதிரி, காஃபி சாப்பிட்ற மாதிரி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்ணும். அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பலூனை ஊசியில் குத்தினா எப்படி உள்ளே இருக்கக்கூடிய வாயு வேகமாக வெளிவருகிறதோ அதே போல் மிக வேகமாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த வாதம் சம்பந்தப்பட்ட வாயு சம்பந்தப்பட்ட பொருட்கள் மிக வேகமாக வெளியில் போகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மூலத்தினால் ஏற்படுகின்ற வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த முயல்காது இலையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு மிகச்சிறந்த மருந்து. இந்த முயல்காது இலையுடைய இன்னொரு முக்கியமான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அர்த்தித்தம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முகத்தில் ஏற்படுகின்ற பெராலிசிஸ் நோயின்னு சொல்லுவோம். முகம் நேராக இல்லாமல் அவங்க வாய் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கோணையாக போகின்ற அளவுக்கு நரம்புகளில் ஏற்படுகின்ற ஒரு பாதிப்பு. அந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுபவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த முயல்காது இலையை எடுத்து நன்றாக ஒரு பாத்திரத்தில் இட்டு தண்ணி விட்டு நல்லா அதை கொதிக்க வைக்கணும். கொதிக்கும் போது ஏற்படுகின்ற அந்த ஆவி இருக்கு இல்லையா, அந்த ஆவியை முகத்தில் படுற மாதிரி நம்ம கரெக்டாக காமிச்சோன்னா ஒரு வார காலத்திலேயே அந்த ஃபேஷியல் பேராலிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த முகவாதம் மீண்டும் நார்மலுக்கு வரதை பார்க்கலாம். ஏன்னா ஃபேஷியல் பேராலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மாடர்ன் மெடிசனோடைய ட்ரீட்மெண்ட்டோ அல்லது மற்ற ட்ரீட்மெண்ட்டோ நம்ம போகும்போது அதில் ரிகவரி ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதா நம்ம பார்க்க முடியும். மிகப்பெரிய அளவில் 1 மாதத்திலேயோ 2 மாதத்திலேயோ பெரிய மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இந்த முயல்காது இலையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு ஆவி, நீராவி, அந்த நீராவியை முகத்தில் காட்டும்போது ஒரு வார காலத்திலேயே அந்த முகவாதம் மிக வேகமாக மறைந்து போகிறத பார்க்க முடியும். எனவே நேர்களே, இந்த முயல்காது இலையை பொறுத்தவரையிலும் எல்லா விதமான மூல நோய்களுக்கும், அந்த மூல நோய்களால் ஏற்படுகின்ற வாய்வு தொந்தரவுகளுக்கும், குறிப்பாக ஃபேஷியல் பேராலிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுகின்ற முகவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். இன்றைக்கு எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் என்ன சமூக பிரச்சனையை பற்றி நம்மிடையே அலசி ஆராய வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் வந்த ஒரு கவலை தரக்கூடிய கல்வி சம்பந்தமான ஒரு புள்ளி விவரம் அல்லது ஒரு தகவல் என்பது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. அதாவது கடந்த 3 ஆண்டுகளில் 38 அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன என்பதுதான் அந்த செய்தி. இது உண்மையிலேயே மிகவும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்பது மட்டுமல்ல, இப்பொழுது நீடித்து வரக்கூடிய ஒரு போக்கினுடைய ஒரு வெளிப்பாடாகவும் நாம் இவற்றை கருதலாம். அப்படி பார்க்கிற போது இந்த அரசு பள்ளிகள் என்பது ஏன் மூடப்பட வேண்டும் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அதாவது ஒரு பள்ளியை மூடிவிடுவது அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய 2 பள்ளிகளை இணைத்து ஒரே பள்ளியாக்கி விடுவது, இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இன்னும் 1200 அரசு பள்ளிகள் மூடப்பட இருப்பதாக தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியினர் தெரிவிக்கின்றனர். அப்படி என்று சொன்னால் எதிர்காலமே இல்லாத ஒன்றாக இன்றைக்கு அரசு பள்ளிகள் மாறிக்கொண்டிருக்கின்றனவா? பெருமளவிற்கு அவை எதிர்காலத்தில் இழுத்து மூடப்பட்டு கல்வி என்பது முழுக்க தனியாரினுடைய கையில் கொடுக்கப்பட்டு விடுமா என்கிற கேள்வி எழுகிறது. ஏனென்றால் இப்போதே கூட அரசு பள்ளிகள் என்பது அது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூக பிரிவை சேர்ந்தவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிகள் அல்லது வறுமையால் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடியவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிகள் என்கிற நிலை உருவாக்கப்பட்டு விட்டது. ஒரு சிறிது வசதி இருக்கக்கூடியவர்கள் கூட தனியார் பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். இதற்கு என்ன காரணம்? அரசு பள்ளிகள் மூடப்படுவதனால் எத்தகைய விளைவுகள் ஏற்படும் என்பதை நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். கல்வி என்பது நம்முடைய சட்டப்படி அடிப்படை உரிமையாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெற்றோர் பொருள் ஈட்டுகிறார்களோ இல்லையோ, ஒரு பெற்றோருக்கு வசதி இருக்கிறதோ இல்லையோ, ஒரு அரசு பள்ளி என்பது ஒரு குழந்தையினுடைய அனைத்து விதமான கல்வி சார்ந்த தேவைகளையும் நிறைவேற்றிவிடும். அதாவது அவர்களுக்கான சீருடைகள், அவர்களுக்கான பாடப்புத்தகங்கள், எழுதுபொருள்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கான மதிய உணவும் கூட வழங்கப்படுகிறது அரசு பள்ளிகளில். அப்படி இருக்கிற போது ஒரு குழந்தை வறுமையின் காரணமாகவோ பொருளின்மையின் காரணமாகவோ நீங்கள் பள்ளிக்கு வராமல் இருந்துவிடக்கூடாது என்கிற ஒரு நிலையின் நோக்கத்தின் காரணமாகத்தான் இவ்வளவு விஷயங்கள் செய்யப்படுகின்றன. இருந்தும் அரசு பள்ளிகள் இழுத்து ஏன் மூடப்படுகின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டும். மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடிய ஒரு காரணம்
சேர்க்கை விகிதம் என்பது மிகவும் குறைந்து வருகிறது என்பதுதான் அது. ஏனென்றால் நிறைய இடங்களில் அப்படி நீங்கள் ஒரு சேர்க்கை விகிதம் குறைந்து வருவதன் காரணமாக அந்த பள்ளிகள் செயல்பட முடியாத நிலையில் இருக்கின்றன என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இதற்கு என்ன காரணம்? நீங்கள் நம்முடைய கல்விக் கொள்கையின்படி 300 பேர் வாழக்கூடிய கிராமங்களில் கூட ஒரு ஓராசிரியர் பள்ளிகளை நியமிக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு காலத்தில் உருவாக்கப்பட்டது. 1951 21,000 இருந்த துவக்கப்பள்ளிகள், ஆரம்ப பள்ளிகள் எண்ணிக்கை 1962 30,000 அதிகரித்தது. அப்படி என்று சொன்னால் கல்வி மேம்பாடு, கல்வி விரிவாக்கம் என்பது தமிழகத்தினுடைய உயிர்நாடியாக இருந்தது. முக்கியமாக தமிழகத்தில் சமூக நீதி கொள்கைகளின் காரணமாக கல்வி பரவலாக்கப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் கிராமப்புறங்களில் மூளை முடுக்கெல்லாம் கல்வியினுடைய வெளிச்சம் பாய்ச்சப்பட்டது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு சமூகத்தில் சாதி கொடுமைகள் அல்லது ஆண் பெண் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் ஓரளவிற்கு ஒளிந்து எல்லா விதமான மக்களும் இன்றைக்கு ஒரு சமநீதியை நோக்கி நகர்ந்து வருகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் தமிழகத்தில் வழங்கப்பட்ட இந்த கல்விதான். ஆனால் இன்றைக்கு அதற்கு ஒரு மிகப்பெரிய சமூக நீதிக்கு வித்திட்ட அந்த ஒரு பொதுக்கல்வி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக கொலை செய்யப்படுவதனுடைய காரணங்கள் என்ன? முதலாவது விஷயம், இந்த அரசு பள்ளிகள் என்பது நம்முடைய உயிர்நாடியான விஷயம். பொதுக்கல்வி என்பது ஒரு உயிர்நாடியான விஷயம் என்பதை அரசு உணரத் தவறிவிட்டது. அதன் உணரத் தவறியதன் விளைவாக இன்றைக்கு இந்த அரசு பள்ளிகள் என்பது அது கவனிக்கப்படாத ஒரு சவலை பிள்ளைகளைப் போல மாறிவிட்டன என்பதையும் கூட நாம் பார்க்கிறோம். ஏனென்று கேட்டால் நிறைய அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் பொறுப்பற்றவர்களாக, நான் எல்லோரையும் சொல்லவில்லை, கணிசமான அளவிற்கு ஆசிரியர்கள் பொறுப்பற்றவர்களாக அரசினரிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஊதியம் என்பது கூடுதல் ஊதியம் போல பிற தொழில்களில் ஈடுபடுவது அல்லது குழந்தைகளை தங்களுடைய சொந்த வேலைகளுக்கு பயன்படுத்துவது, கல்வி சார்ந்து தங்களை புதுப்பித்து கொள்ளாமல் இருப்பது அல்லது அதிகப்படியான அவர்களுக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை, இப்படி பல காரணங்களின் காரணமாக அவர்கள் போதுமான கவனமற்றவர்களாக மாணவர்கள் மேல் மாறினார்கள் என்கிற ஒரு நிலையையும் நாம் பார்க்கிறோம். இன்னொரு புறம் அடிப்படை வசதிகள் இல்லாதது, நிறைய இடங்களில் போதுமான கட்டிடங்கள் இல்லாதது, கழிவறை வசதிகள் இல்லாதது போன்ற விஷயங்களின் காரணமாக கூட நிறைய அரசு பள்ளிகள் என்பது அவற்றை அனுப்புவதற்கு பெற்றோர்கள் அந்த பள்ளிகளுக்கு அனுப்புவதற்கு தங்கள் குழந்தைகளை அனுப்ப யோசிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அதே போல் அங்கு விளையாடுவதற்கான உபகரணங்களோ நவீன பயிற்சி சார்ந்த ஒரு உபகரணங்களோ இல்லாமல் இருந்ததும் கூட பொதுக்கல்வியிலிருந்து அரசு கல்வியிலிருந்து மக்கள் வெளியேறுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது என்று நம்மால் யூகிக்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அரசு என்பது அரசு பள்ளிகளை புறக்கணித்ததன் விளைவாக அந்த முழுக்க தனியார் கல்வி வர்த்தகம் என்பது மக்களை பெருமளவிற்கு ஆட்கொள்ள தொடங்கிவிட்டது. பிரம்மாண்டமான கட்டிடங்கள், தொழில்நுட்ப வசதிகள் அல்லது பரிசோதனை கூடங்கள், வாகன வசதிகள், முக்கியமாக வேன்களை வைத்து குழந்தைகளை அழைத்து கொண்டு வருவது, இப்படியெல்லாம் சில கவர்ச்சிகரமான விஷயங்களை செய்ததன் மூலமாக ஏதோ பொதுக்கல்வியை விட இங்கு தனியார் கல்வி என்பது உயர்வானது போன்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டது. ஆனால் கற்பித்தல் முறை சார்ந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பெருமளவிற்கு மாற்றங்கள் எதுவும் தனியார் பள்ளிகளில் இல்லை. மாறாக மிக கடுமையாக மனப்பாடம் செய்ய வைப்பது ஒன்று மட்டும்தான் தனியார் பள்ளிகளில் நடந்தது. ஆசிரியர்களும் கூட பல சமயங்களில் போதுமான கல்வி தகுதியற்ற ஆசிரியர்களை கொண்டுதான் பெரும்பாலான தனியார் பள்ளிகள் நடக்கின்றன. அப்படி இருக்கிற போது இந்த போலி தோற்றங்களுக்கு கவர்ச்சிகளுக்கு மயங்கிய மக்கள் அரசு பள்ளிகளை பொது பள்ளிகளை புறக்கணிக்க தொடங்கினார்கள். அதோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய வருவாயில் பெருமளவு பணத்தை இன்றைக்கு கல்விக்காக மக்கள் செலவிட்டு வருகிறார்கள். ஏனென்றால் அரசு பள்ளிகள் இருந்தும் கூட அவற்றிற்கு அனுப்பாமல் பெரும் தொகையை இன்றைக்கு அவர்கள் தனியார் கல்விக்கு செலவிடுவதனுடைய காரணம் அரசு பள்ளிகள் சில அடிப்படையான விஷயங்களை செய்ய தவறியதுதான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மேலும் மேலும் அரசு பள்ளிகள் மூடப்படுவது என்பது கல்வி சார்ந்த சமூக நீதி மறுக்கிற ஒரு விஷயமாக இருக்கும். ஏனென்றால் எல்லோரும் பெரும் பணம் கொடுத்து தனியார் கல்வி நிலையங்களில் பயில முடியாது. குறிப்பாக கிராமப்புற மாணவர்கள். ஒரு ஊரில் ஒரு பள்ளி மூடப்படுகிற போது நிறைய குழந்தைகள் கல்வி வாய்ப்பை இழக்கிறார்கள் அல்லது அவர்கள் தொடர்ந்து குழந்தை தொழிலாளர்களாக மாறக்கூடிய ஒரு அவலம் ஏற்படுகிறது. கல்வி கட்டாயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் கட்டாயமாக ஒரே ஒரு மாணவர் இருந்தாலும் கூட அரசு பள்ளிகள் நடக்க வேண்டும் என்கிற நிலை ஏற்பட வேண்டும். அதே சமயத்தில் தனியார் பள்ளிகளை விடவும் சிறப்பான வசதிகளை ஆசிரியர்களை உருவாக்கி தருவது என்பது அரசிற்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல. சிறந்த கட்டிடங்கள், போக்குவரத்து வசதிகள் இதையெல்லாம் உருவாக்கினால் அரசு பள்ளிகளில் சேர்வதற்கு மக்கள் முன் வருவார்கள் தங்கள் குழந்தைகளை சேர்ப்பதற்கு.
ஆனால் தனியார் பள்ளிகளோடு தங்களால் போட்டியிட முடியவில்லை என்று ஒரு அரசு சொல்வதை விட அவலம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இன்றைக்கு தனியார் பள்ளிகளை தாண்டி அரசு பள்ளிகளை வலிமைப்படுத்துவது என்பது அது கல்வியில் நீதியை பாதுகாப்பது, அது கல்வி சார்ந்த உரிமைகளை பாதுகாப்பது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மூடப்படுகிற ஒவ்வொரு அரசு பள்ளியும் சமூக நீதியின் மேல் விழுகிற சம்மட்டி அடி என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தன்னுடைய வாழ்வில் சாதித்த பல பேர் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் யார் என்பதை இப்பொழுது காணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் திரு சுந்தரமூர்த்தி. ஒரு எழுத்தாளரா, ஒரு கவிஞரா இவர் உருவான விதம் பற்றியும், ஒரு கல்லூரி துணை பேராசிரியர் அப்படிங்கிற முறையிலையும் இவரோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு எழுத்தாளரா, ஒரு கவிஞரா, கல்லூரி துணை பேராசிரியர் அப்படிங்கிற முறையில் முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். எழுத்து அப்படின்னு சொல்லும் போது என்றைக்குமே ஒரு ஊருக்கும் ஒரு படைப்பாளிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கும். எழுத்துலகில் வரும்போது தாம வாழ்ந்த சூழல், பழகிய மக்கள், இதெல்லாம் முதல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் உங்கள் ஊருக்கான ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பல அறிஞர்கள் அங்கேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு படைப்பாளியாக நீங்கள் உருவான விதம் எப்படி, உங்களுக்கு எழுத்த எப்போ அறிமுகமானது, இது சார்ந்தும், ஒரு பேராசிரியர் அப்படிங்கிற முறையில் உங்களோட பணிகள் சார்ந்தும், இன்றைக்கி இருக்கிற இலக்கிய சூழல் எப்படி இருக்குது, இளைஞர்கள் எப்படி இருக்காங்க இப்படின்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல நீங்கள் ஒரு கவிஞராக, எழுத்தாளராக உருவான விதம் பற்றி சொல்லுங்கள். என்னுடைய சொந்த ஊர் தஞ்சை மாவட்டம், பட்டுக்கோட்டை வட்டம் மேடம். தஞ்சை மாவட்டம்னு ஒரு தனித்தன்மை இருந்தாலும் பட்டுக்கோட்டைக்குன்னு ஒரு தனித்தன்மை உண்டு. ஏன்னா மிகப்பெரிய அரசியல் போராட்டங்கள்லாம் நடந்த இடம், புரட்சிகரமான ஒரு மண்ணாகவும் அது திகழ்ந்துக்கிட்டு இருக்கு. என்னுடைய ஊர் காசாங்காடுங்கிற ஒரு கிராமம். அந்த எங்களுடைய கிராமத்திலேருந்து மேற்கு பக்கம் போனோம்னா பட்டுக்கோட்டை அழகிரி ஐயா பிறந்தது. அதே கிழக்கு பக்கம் ஒரு 3 கிலோமீட்டர் போனோம்னா பாட்டாக்குடி இரணியன் பிறந்திருக்காரு. அதே தெற்கு பக்கம் போனோம்னா ஒரு 3 கிலோமீட்டர் போனோம்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பிறந்திருக்காரு. அப்போ நாங்கள் இள வயதிலே அங்கே உள்ள இளைஞர்கள்லாம் மிகப்பெரிய அரசியல் ஈடுபாடோடு இருப்பாங்க. பட்டிமன்றங்கள் நடக்கும், கவியரங்கங்கள் நடக்கும், அரசியல் தலைவர்கள் பேசுவாங்க. நாங்கள் சிறு வயதிலே பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நான் அதெல்லாம் கேட்டிருக்கேன். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க. ஐயா கலைஞர் ஐயா கூட அங்கே தண்ணி தொட்டி எங்கள் ஊரில் திறந்திருக்காங்க. ஆக அங்கே அரசியல் இயக்கங்களும் ரொம்ப பலமாக அங்கே இயங்குவாங்க. அந்த பின்னணியில் நான் இருந்தேன். நான் ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். எனக்கு அந்த ஈடுபாடு வந்தது, எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ படிக்கும்போதே எனக்கு என்னென்னா இந்த பேச்சு போட்டி இதிலெல்லாம் பள்ளியில் பேசி அதில் பரிசு வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். 12ஆம் வகுப்பு படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த இலக்கியத்தின் மீது எனக்கு ஒரு ஈடுபாடு வந்துச்சு. வந்தவுடனே அப்போ கவிதைகள் மேலே ஈடுபாடு வந்தது. அப்போ எல்லா கவிதைகளும் இப்படி படிக்க 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 தொடர்ந்து அரசியல் சார்ந்த இயக்கங்களுடைய பற்றிய கவிதைகளை படிக்க படிக்க கவிதைகளோட ஈடுபாடு எனக்கு அதிகமாக வந்தோடனே 12ஆம் வகுப்பு முடித்தோடனே சரி நம்ம தமிழ் துறையில் தான் படிக்கணும், தமிழ் தான் படிக்கணும், தமிழ் இலக்கியம் படிக்கணும். சரி அது எங்கே படிக்கலாம் அப்படின்னாக்கா தமிழ்நாட்டிலே சென்னை பச்சையப்பன் கல்லூரிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இடம். ஏன்னா திராவிட இயக்கம் வளர்ந்த ஒரு இடம். அது தமிழ்நாட்டு வரலாற்று புரட்டி போட்ட இடம். அந்த இடம் மிகப்பெரிய தலைவர் பேரறிஞர் அண்ணா அங்கே படிச்சிருக்காரு. பேராசிரியர் ஐயா அன்பழகன் ஐயா அங்கே பணிபுரிச்சிருக்காங்க. கவிப்பரசு வைரமுத்து போன்ற பல கவிஞர்கள்லாம் உருவாகியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு உந்து சக்தியை கொடுத்தது. ஆக நாமளும் தமிழ் இலக்கியம் படிக்கணும், நாமளும் கவிதை எழுதணும், நாமளும் படைப்பாளியாக உருவாகணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு அங்கேருந்து ஊர்லேருந்து இங்கே சென்னை கல்லூரியில் சேர்ந்தேன். அதில் நல்ல களமும் எங்களுக்கு அமைத்து கொடுத்தது. நிறையா நாங்கள் கற்றுக்கிட்டோம். எங்களுடைய பேராசிரியர்கள்லாம் நல்ல தரமான கல்வி எங்களுக்கு கொடுத்தாங்க. அரசியல் அறிவு, இலக்கிய அறிவு எல்லாம் சேர்ந்து கொடுத்தாங்க. கொடுக்கும்போது இங்கேயே ஒரு நூல் வெளியிடுறதுக்கு நானும் முயற்சி செய்து, நாங்கள்லாம் இளங்கலை படிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 மாணவர்கள் சேர்ந்து ஒரு நூல் வெளியிட்டோம். பூமியை வடிக்கும் சிற்பிகள் ஒரு நூல் வெளியிட்டோம். அது பெரிய அளவுக்கு பேசப்பட்டு சென்னைக்கு. அப்புறம் அது முடிந்து ஒரு 2 வருடம் கழித்து நான் முதுகலை படிக்கும்போது கரையேற துடிக்கி மலைகள் அப்படிங்கிற ஒரு நூல் நான் படிக்கும்போது நான் வெளியிட்டேன். அதுவும் நல்ல ஒரு வரவேற்பு வந்தது. அந்த ஈடுபாடு இருக்கும்போது அப்புறம் அடுத்த ஒரு 2 வருடம் கழித்து தென்கிழக்கு பருவமழைன்னு ஒரு நூல் கொண்டு வந்தேன். அதற்கு பிறகு ரெக்கை கட்டு மாகாயங்கிற ஒரு நூல் கொண்டு வந்தேன்.
அப்புறம் இலக்கிய ஆராய்ச்சிகளில் கொண்டு வந்தேன். இது மாதிரி பல்வேறு அறிஞர்களுடைய கருத்துக்கள், சிந்தனைகள், இலக்கியங்கள்லாம் எங்களை வந்து ஒரு மாதிரி ஒரு சிந்தனை, ஒரு பொதுவான ஒரு நல்ல மனிதநேயமிக்க ஒரு சிந்தனையை வந்து எங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு. அதே கல்லூரியில் பணிபுரியறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதை தொடர்ந்து நாங்கள் பணியாற்றிக்கிட்டு இருக்கிறோம் மேடம். கண்டிப்பாக சார். உங்களோட படைப்புகள் அப்படின்னு வரும்போது, கவிதைகள் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கும் உங்களுக்கு மனசில் நிற்கிற கவிதை, ரொம்ப பிடிச்ச கவிதைகள், படைப்பை பற்றி சொல்ல முடியுமா? என்னுடைய கவிதைகள் நிறையா இருக்குது. கவிதையில் வந்து கவிதையை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். நான் எழுதுனது வந்து சிறந்த கவிதைன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் அதுக்கு ஒரு முயற்சி நம்ம எடுத்துக்கிறோம். நான் அதில் ஒரு கட்டத்தில் வந்து கவிதை எழுதுறது நிறுத்திட்டேன். ஏன்னா ஒரு கவிதைங்கிற ஒரு இலக்கிய வடிவங்கிறது ஒரு கூர்மையான வடிவமாக இருக்குது. அது எல்லாரும் எடுத்து கையாள முடியாது போது. அதுக்கு மிகப்பெரிய உழைப்பு வேணும், சுத்தமான பரிசுத்தமான ஒரு ஆன்மா வேணும், சமூகத்தை நேசிக்கிற உணர்வு வேணும். இந்த மாதிரிலாம் ஒரு சூழல் வரும். அதனால் அந்த ஒரு கட்டத்தில் வந்து அதனால் சரி கவிதை எழுதுறதை நிறுத்திட்டு இலக்கியத்து ஆராய்ச்சிக்கு போகணும்னு நான் வந்துட்டேன். அந்த எழுதின கவிதையில் வந்து நாங்கள் விவசாய பூமி ஆக்சுவலி எங்கள் டெல்டா பகுதி உங்களுக்கு. அதனால் நடவு நடுறது, நாற்று நடுறதுலாம் நாங்கள் வேலை செஞ்சுருக்கேன் நான். அப்போ வந்து இந்த பணியாளர்கள் நானும் வேலை செய்வேன். அப்போ வந்து வண்டியில் வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த நாற்று முடிகள் இருக்கு இல்லையா, அது வண்டியில் ஏற்றி வயலில் அப்படி வீசுவோம். அது அழகாக அப்படி போய் விழுவும்போது அந்த முடிக்கில் அடிப்பக்கம் போய் அது வேரில் வந்து அழகாக போய் விழுவோம். அதை நான் வந்து என்னன்னா ஒரு நாட்டு முடியை தூக்கி வீசும்போது அது போய் விழுகிற அந்த காட்சி வந்து ஒரு பச்சை கிளி அழகாக பறந்து தரையில் அமர்வது போல் இருக்குன்னு ஒரு கவிதையில் சொல்லியிருந்தேன். அது கந்தர்வன் வந்து அது கணிந்திர கொடுத்தவர் ரொம்ப பாராட்டினார். அது மாதிரி பாராட்டினார் ரொம்ப. அது மாதிரி சொல்லக்கூடிய கவிதைகள்லாம் நிறையா இருக்குது. உங்களோட ஆய்வு கட்டுரைகள் இப்போ நிறைய அதுக்கப்புறம் வெளியிட்டிருக்கீங்க நீங்கள். உங்களோட கட்டுரைகள் வந்து பொதுவாக எதை மையமாக வச்சு அமையும்? என்னுடைய புதுக்கவிதையை ஒட்டி நான் ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதியிருக்கேன் மேடம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனுடைய பாடல்களை நான் ஆராய்ச்சி செஞ்சுருக்கிறேன். சங்க இலக்கியம் ஒட்டி நான் ஆராய்ச்சி செஞ்சுருக்கிறேன். சமய இலக்கியங்கள் சார்ந்து ஆராய்ச்சி செஞ்சுருக்கேன். பரவலாக எல்லா அந்த இலக்கியத்தில் இருக்கிற எல்லா பகுதியிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் நான் வந்து ஒரு முயற்சி ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஆய்வு கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். சங்க இலக்கியத்தில் ஸ்பெசிஃபிக்காக சங்க இலக்கியத்தில் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதை பற்றி விரிவாக சொல்லுங்கள் மேடம். சங்க இலக்கியம் மேடம், சங்க இலக்கியத்தில் வந்து கிட்டத்தட்ட அது ஒரு 600 வருஷம் 700 வருஷம் வரலாறு உள்ளடக்கியது. அதுக்குன்னே நம்ம வந்து தமிழ் இலக்கிய வரலாறுன்னு நம்ம சொல்கிற மாதிரியே சங்க இலக்கியத்துக்குன்னு ஒரு தனி வரலாறை நம்ம கொண்டு வர வேண்டிய சூழல் இருக்குது. சங்க இலக்கியத்தில் வந்து தொல்காப்பியர் இந்த 8 தொகையும் 10 பாட்டையும் அடிப்படையாக வைத்து தொல்காப்பியர் வந்து பொருளதிகாரத்தில் அகம்புறம், அகத்திணை புறத்தின் அகம்புறம்ங்கிற ஒரு கோட்பாட்டு முறையை வகுக்கிறார். நாம் அதை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாதலை, வெச்சி, கரந்தை அப்படின்னு ஒரு 7 திணையை நம்ம வகுத்து வச்சுருக்கோம். நம்ம அதை படிச்சுட்டு வரோம். அப்படி படிக்கும்போது அது என்னென்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா, குறிஞ்சின்னா அது ஒரு நிலப்பகுதி, முல்லைன்னா அது ஒரு நிலப்பகுதி, மருதம்னா ஒரு நிலப்பகுதி அப்படின்னு ஒரு இது வருது. எனக்கு வந்து நான் படிக்கின்ற பொழுது எனக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்தது, ஒரு கேள்வி வந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள்னு சொல்லுவோம் இல்லையா. முதற்பொருளுங்கிறது நிலமும் பொழுதுங்கிறது, கருப்பொருளுங்கிறது அங்கே வாழ்கிற பறவைகள், தாவரங்கள், செடி கொடி அந்த இது சூழலை சொல்கிறது. உரிப்பொருள்னு ஒரு இது கொடுப்பார் அவர் தொல்காப்பியர். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குறிஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா புணர்தல் நிமித்தம், முல்லைக்கு பார்த்தீங்கன்னா இருத்தல் நிமித்தம், ஊடலுக்கு ஊடல் நிமித்தம், நெய்தலுக்கு இரங்கல் நிமித்தம், பாலைக்கு பிரிதல் நிமித்தம். எனக்கு என்ன கேள்வி வந்ததுன்னா, இந்த திணைக்கியில் புணர்தல் மட்டும் நிமித்தம் மட்டும் ஏன் இருக்குது? ஏன் இதில் ஊடல் இருக்கக்கூடாதா? ஏன் இது இருத்தல் இருந்திருக்கக்கூடாதா? ஏன் அதை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. அதில் சில தமிழ் சான்றோர்கள் என்னன்னாக்கா, இது வந்து பெரும்பான்மையாக உள்ளதை வந்து தொல்காப்பியர் வச்சுருக்காரு, ஆனால் எல்லா திணைக்கும் எல்லா இதுவும் பொருந்தும் மாதிரி சான்றோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் தொல்காப்பியர் அந்த ஒரு பொருளதிகாரத்தில் ஒரு நுட்பாளர் சொல்கிறாரு, உரிப்பொருள் அல்லன்னா மயங்கவும் பெருமை அப்படிங்கிறாரு. ஆக உரிப்பொருள் அல்லாதது மயங்கும், அது கருப்பொருள் கூட மயங்கும், முதற்பொருள் கூட மயங்கும். ஆனால் உரிப்பொருள் மயங்காதுங்கிறார், மாறாதுங்கிறார். அப்போ தான் நமக்கு ஒரு சந்தேகம் வருது, என்னடா இது இந்த மாதிரி இவர் சொல்கிறாருனாக்கா, அப்போ இது ஏதோ ஒரு இருக்குது அப்படின்னு பார்க்கின்ற போது தான் இப்போ இன்றைக்கி மானுடவியல் துறை இந்த ஆந்த்ரோபாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வளர்ந்துருச்சு. அவங்க வந்து குடும்பம், அரசு சொத்து, இதெல்லாம் அந்த மனித சமூக வளர்ச்சியெல்லாம், அவங்க படிநிலை வளர்ச்சியெல்லாம் வகுத்து சொல்கிறாங்க. ஒரு ஏங்கல்ஸ் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மனித சமூக படிநிலை வளர்ச்சியை அடிப்படையாக வைத்து தான் தாய் வழி சமூகம், தந்தை வழி சமூகம், அப்புறம் மலையில் மனிதன் வாழ்கிறது, குகையில் வாழ்கிறது, அப்புறம் குகையிலேருந்து இறங்கி காடில் வாழ்கிறது, காட்டை திருத்தி விவசாய நிலம் ஆக்குறது அப்படிங்கிற அந்த படிப்படியான வளர்ச்சி நிலை அடிப்படையில் தான், படிநிலை வளர்ச்சியில் தான்
அவர் வந்து அந்த திணையை வந்து வகுத்திருக்காருங்கிற போது மிகப்பெரிய ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு எண்ணம் இருக்கும். எவ்வளோ பெரிய வேலையாக இந்த அகம்புறங்கிற அந்த கோட்பாட்டு முறை ஒரு மெத்தடாலஜி இருக்கு பாருங்களேன். இந்த மெத்தடாலஜி வந்து இது உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. மானிடவியல்பாளர்களும் அவங்க வந்து இயங்கியல் அடிப்படையில் அவங்க பார்க்குறாங்க, ரைட், அது ஓகே. ஆனால் இவங்க நிலம் இதெல்லாம் வச்சு இந்த அகத்திணை புறத்திணைங்கிற அடிப்படை இதை வச்சு அவர் சொல்கிற அந்த இது இன்னொரு செய்தி என்ன கேட்டிங்கன்னா, அகத்திணைக்கும் புறத்திணைக்கும் இயல்புப்படுத்தி வர சொல்லுவார். அது ரொம்ப முக்கியமானது. இப்போ குறிஞ்சித்திணைனா அதுக்கு இயல்பு வச்சு உங்களுக்கு. அப்போ ஒவ்வொருத்தனையும் இயல்புப்படுத்தி சொல்லும்போது அகங்கிறது காதல்னு சொன்னாலும் புறங்கிறது புறத்தில் நடக்கிறது. இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிற விஷயத்தை வந்து அவர் இலக்கியத்தை வந்து ரொம்ப அழகாக இயல்புப்படுத்தி அந்த மனித சமூக படிநிலை வளர்ச்சி எப்படியெல்லாம் தமிழ் சமூகம் வளர்ந்து வந்திருக்குது அப்படிங்கிறத அப்படியே அழகாக நமக்கு காட்சிப்படுத்திடுறாரு. அதை பார்க்கும்போது தான் அதை ஒட்டி தான் என்னுடைய ஆராய்ச்சிகள்லாம் நிறையா நான் பண்ணேன். அதை வந்து நிறைய அறிஞர்கள் பண்ணியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சி வளராமல் இருந்தது. கூவே பாலசுப்ரமணியம், நம்மளுடைய சிவத்தம்பி ஐயா, நிறைய ஒரு கைலாசபதி ஐயா, நிறைய பேர் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. பண்ணும்போது மேற்கொண்டு பண்ணும்போது இன்றைக்கி இருக்கிற இந்த ராஜ்கௌதமன் சொல்லிட்டு அவங்க எழுத்தாளர் இருக்காரு, அவர் கூட பண்ணிட்டு வராங்க. இப்படி பண்ணாலும் அது இன்னும் நிறைய புதையல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, காலத்தை கூட நம்ம சரியாக சொல்ல முடியும். உங்களுக்கு வெச்சி காலம் எது, வெச்சி குறிஞ்சி காலம் எது அப்படிங்கிறது கூட நம்ம துல்லியமாக அந்த நூற்பாக்கள் சொல்கிறாங்க. புறத்தணியில் வர நூற்பாக்கள் இருக்கு இல்லையா, அந்த நூற்பாக்கள் அடிப்படையை வச்சு நம்ம சொல்ல முடியும். அந்தளவுக்கு நமக்கு துல்லியமான ஒரு சமூக படிநிலை வளர்ச்சியை வந்து தொல்காப்பியர் ஒரு மெத்தடில் கொடுக்குறாரு. அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஆதர்சனமாக. ஒரு முன்னோடி யாரோ ஒருத்தர் வந்து இன்ஸ்பிரேஷனாக இருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு பேராசிரியர் அப்படிங்கிற முறையிலையும் படிப்பாளிங்கிற முறையிலையும் கண்டிப்பாக உங்களுக்கு பல பேரோட உந்துதல் இருந்திருக்கும். நீங்கள் வியந்து பார்த்த கவிஞர்கள், படைப்பாளிகள்? நான் வியந்துனா தமிழ் கவிஞர்கள் தான் நம்ம அதிகம் படிச்சிருக்கோம். ஷெல்லி, கீட்ஸு, பைரன் அப்படின்லாம் உலகில் படிச்சிருக்கோம். எனக்கு வந்து ஆதர்சமான கவிஞர் அப்படின்னா பாரதி தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை உருவாக்கினவர், காட்டினவர். இன்றைக்கி வரைக்கும் அவர் பாரதிங்கிற அந்த ஆளுமைக்குள்ளே புதஞ்சு கிடக்கிற ஒரு ஆள். அதுக்குள்ளே போய் நின்று தேடி நாங்கள் ஒன்றும் கண்டுபிடிச்சிடல. போக போக அவர் போயிட்டே இருக்கிறார். அவருடைய தேவை இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு கவிதைன்னா இன்றைக்கி அதுக்கு பிறகு பாரதிக்கு பிறகு எவ்வளோ கவிஞர்கள் வந்துட்டாங்க, சிறந்த கவிஞர்கள் வந்திருக்காங்க, நல்லா படைப்புலாம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நமக்கு என்ன ஒரு சந்தேகம், ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா திடீர்னு நான் பாரதிகிட்ட தான் ஓட வேண்டியிருக்கு, அங்கே தான் போய் தேட வேண்டியிருக்கு, அவருடைய ஆத்மாவை தான் தேட வேண்டியிருக்கு. அதனால் எனக்கு பாரதி ஒரு மிகப்பெரிய உந்துதல் சக்தி. அவருடைய படைப்புகள் நீங்கள் ரசித்து பார்த்தது, படித்தது? பாரதியோட மேடம், பாரதி நான் முழுமையாக படிச்சிருக்கேன் மேடம். பாரதி படிக்க எனக்கு நான் சிறு வயதில் படிக்கும் போது ஒரு பாட்டாக தெரிஞ்சார். கல்லூரியில் படிக்கும்போது ஒரு மகாகவி எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ பாரதியை ஒட்டி ஆய்வுகளை நான் படிக்க ஆரம்பித்தேன். அவரை ஒவ்வொருத்தரும் எழுத அவருடைய எல்லை விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது. இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வந்து ஒரு 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 அதிசயம் மாதிரியே இருக்குது. அவர் அது ஒரு ஆன்மானால் முடியுமா அப்படி மாதிரி தான் ஒரு எண்ணத்தை எனக்கு உருவாக்கிட்டு இருந்துச்சுங்களேன். எவ்வளோ கவிதைகள் நம்ம சொல்லலாம். அவருடைய வார்த்தைகள், அவருடைய சொல். அது இன்னொன்று சொல்கிறேன், சொற்களை வந்து பயன்படுத்தினதில் வள்ளுவருக்கு பிறகு மிக நுட்பமாக, அதாவது ஈட்டி போல் சொல்ல பயன்படுத்தினது வந்து பாரதியாக தான் இருப்பார்னு நான் நினைக்கிறேன். அவருடைய சொற்கள் அவ்வளோ வலிமையான சொற்கள். ஒரு சின்ன ஒரு பாடல் கூட சொல்லணும்னா, ஒரு பாட்டு நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க, அதை தேடிச்சோர்னதென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமுக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடிகளை பூர்வம் எய்தி கொடுங்கூற்றுக்கிறேன விண்மாயும் பல வேடிக்கை மனிதர் போல் வீழ்வின் நினைத்தாயின்னு ஒரு பாட்டு பாடுவார். இது எல்லோரும் சொல்லுவாங்க. அது அவ்வளோ அற்புதமான ஒரு பாடல். அதில் என்னென்னா, பல வேடிக்கை அப்படின்னு ஒரு சொல்லு போடுறாருப்பாங்க. அந்த சொல்லு தான் அப்படியே நெஞ்சில் குத்துருமா இருக்கும். அத்தனை விஷயம், தேடி சோர்ந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் புகழென்று பிறர் வாட பல செயல்கள், இதுக்கெல்லாம் சேர்த்து பல வேடிக்கை மனிதர் போல் வீழ்வேன் நினைத்தாயோ அப்படிங்கும்போது அந்த வேடிக்கைங்கிற சொல்லு எவ்வளோ ஒரு பழம்பொருந்திய சொல்லாக இருக்கு பாருங்க. அது அந்த பாரதியால் தான் வரும். அது அந்த மாதிரி. அதே மாதிரி பாடல்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா, திக்குகள் எட்டும் சிதறி தீம் தறியிட அப்படின்னு பாடல் இருக்குது. பக்க முளைகள் உடைந்து தக்க தாம் தறியிட தான் தறிவிட அப்படின்னு ஒரு பாடல் வந்திருக்கு. அண்டம் சாயுது பெய்கொண்டு தக்கி அடிக்குது காட்டு, கூ என்று விண்ணை குடைது காட்டு, சட்டட்டடா என்று தாளங்கள் கொட்டி கணக்குது வானம். அப்படி அந்த பாடலை கேட்கும் போதே மழையை அப்படியே நேரடியாக உணர முடியுது. சட்டட்டடா அப்படிங்கும்போது
ஹூ என்று விண்ணை குடைது காற்று சட்டடா என்று தாளம் கொட்டி கணக்குது வானம் அப்படிங்கும்போது அந்த சொற்கள் அப்படியே உணர்ந்து மலையை உணர்ந்து இறக்கிறார். அப்படியே இது மாதிரி அவருடைய ஒவ்வொரு கவிதையிலையும் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நுட்பமான கருத்து, ரொம்ப ஆசை முகம் மறந்து போச்சு. அது முகம் ஆசை முகம் மறந்து போச்சே தோழி, யாரிடம் சொல்வேடி தோழி, கண்ணில் தெரியுது ஒரு தோற்றம் அதில் கண்ணன் அழகு முழுது இல்லை அப்படி ஆசை முகம், ஆசையான முகம் அப்படிங்கிறது ஆசைங்கிற சொல்லு அந்த முகத்துக்கு சொல்லும்போது அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே வரலாம், அவ்வளோ சொற்கள். அதனால தான் அவர் என்ன சொன்னார்னா, ஒரு மிக தெளிவான கவிஞர். எப்படி சங்க கவிஞரோ, எப்படி வள்ளுவரோ, எப்படி இளங்கோடிகளோ, எப்படி கம்பரோ, அதுக்கு பிறகு மிகச்சரி அவரை வந்து தமிழ் இலக்கிய வரலாறுலாம், தமிழ் இலக்கிய சமூக வரலாறு தெளிவாக தெரிஞ்சு எழுதினவர். அவர் அவ்வளோ தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிட்டோம் வச்சுங்களேன். அதனால தான் வள்ளுவனை போல், கம்பனை போல், இளங்கோவை போல்ங்கிறார். உண்மையிலே தமிழ் இலக்கியத்தினுடைய அடையாளம் என்னை பொறுத்தவரையும் இவங்க 3 பேர் தான். 4வது பாரதி. அவர் கரெக்டாக சொல்லிட்டு போயிடுறாரு இந்த இடத்துல. அவ்வளோ ஒரு நுட்பமான பார்வை அவர்கிட்ட இருக்கு. கண்டிப்பாக சார். நீங்கள் படித்த கல்லூரியிலேயே உங்களுக்கு பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் வந்து ஒரு ஆசானாக இருந்திருக்காங்க. இப்போ அதே கல்லூரியிலே வந்து நீங்கள் ஒரு உதவி பேராசிரியராக பணிபுரிகிறீங்க. இந்த அனுபவம் எப்படி இருக்குது? இப்போ இளைஞர்களோட மனநிலை எப்படி இருக்குது? இப்போ இளைஞருடைய மனநிலை வந்து கல்லூரி வந்து எங்கள் கல்லூரி வந்து எப்படின்னு பச்சையப்பன் கல்லூரி வந்து ஒரு அரசியல் சார்ந்த கல்லூரியாகவே எப்பவுமே இருக்கும். அது திராவிட இயக்கங்கள் வந்து சார்ந்து இருக்கிறது வரும். இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்குது. இலங்கை இலக்கிய மாணவர்கள்லாம் அவங்க அந்த தேடுதலோடு வர்றவங்க வந்து வர்றாங்க. மற்ற துறையில் உள்ளவங்களும் அப்போ அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ என்னென்னா கொஞ்சம் அந்த அரசியல் அறிவு, சமூக உணர்வு இதெல்லாம் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் போயிட்டுருக்காங்க. அது வந்து கல்லூரின்னு நம்ம சொல்லிட முடியாது, பாடத்திட்டம் மட்டும் சொல்ல முடியாது. வெளியில் உள்ள சமூக சூழலும் அது காரணமாக இருக்குது. அதை கொஞ்சம் நம்ம சரி பண்ண வேண்டிய சூழல் இருக்குது மேடம். தமிழ் துறையை பொறுத்த வரைக்கும் எப்படி? எங்கள் தமிழ் துறை மிகப்பெரிய துறை மேடம். அது அதாவது வரலாற்று சிறப்புமிக்க துறை. அது எவ்வளோ பேர் அதில் இருந்திருக்காங்க. மூவா ஐயாவுடைய ஆளுமை இருக்கேன். இன்றைக்கி எங்கே போனாலும் சரி மூவா தான். பச்சையப்பன் கல்லூரி தமிழ் துறைனா அது மூவா அப்படின்னு இருந்தது. அதுக்கு மேலே முதல் பச்சையப்பன் கல்லூரியில் வந்து திருமணம் செல்வகேசவராயர் ஐயான்னு வந்தார். அவர் மிகச்சிறந்த தமிழ் சான்றோர். அவர் நாலடியாருக்கு எப்படி திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் பிரித்தோமோ அது மாதிரி நாலடியாரை வந்து பிரித்து தொகுதியை பிரித்து அதுக்கு அணிந்துரை கொடுத்து அதை தொகுத்து போட்டவரே அவர் தான். அவரை பற்றி பாரதி பேசியிருக்காரு. அன்றைக்கி இருந்த தமிழ் அறிஞர்கள்லாம் பேசியிருக்காங்க. மிகச்சிறந்த ஒரு அறிஞராக இருந்தார். அதே பாரம்பரியத்தில் பேராசிரியராக இருந்திருக்காரு. நிறைய பேராசிரியர் ஏஎஸ் பிரகாசம் சொல்லி இயக்குனர் இருந்திருக்காங்க. என்னுடைய தலைமுறையில் பார்த்திங்கன்னா என்னுடைய குருன்னு நான் சொல்லுவேன் ஞானசுந்தரம் ஐயான்னு. அவங்க மிகச்சிறந்த தமிழ் சான்றோர் ஐயா. எங்களெல்லாம் உருவாக்குனது அவர் தான். சுதந்திரமாக பேச விடுவார், படிக்க சொல்லுவார், எல்லா இலக்கியத்தை சொல்லிக் கொடுப்பாரு. நாங்கள் சொல்கிற கருத்துக்களை வந்து நாங்கள் வந்து ஒரு இளைஞர்களை முற்போக்காக பேசினாலும் அதை பொறுமையாக கேட்டு தட்டி கொடுப்பாரு. மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக ஞானசுந்தரியார் இன்றைக்கி வரைக்கும் அந்த இது நடந்திருக்கு. இன்றைக்கி கூட ஒரு பெண் தான் தமிழ்துறை தலைவராக இருக்காங்க, பேராசிரியர் ப. அனுராதன். மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர், இலக்கிய ஆராய்ச்சியாளர். அது மாதிரி அந்த தொடர்ந்து பாரம்பரியம் இருந்துகிட்டு இருக்கு மேடம். மாணவர்களுக்கு இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். வெளியில் இருக்கிற சூழல் வந்து பல நன்மைகளும் இருக்குது, பல பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை தான் இருக்காங்க. அப்படின்போது ஆசிரியர் பணி எப்படி ஒரு சவாலாக இருக்குதுன்னு சொல்லுவீங்க? சவால் தான் மேடம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து வெளியில் வந்து ஒரு செய்தி என்னென்னா பாடத்திட்டங்களை வந்து செம்மைப்படுத்தணும். இன்னும் அது முக்கியமானது. இப்போ நாங்கள் எங்கள் இலக்கியத்தையே பார்த்திங்கன்னா, நான் இதே கம்பராமாயணத்தையே படித்து காமினா அது போர் அடிக்கும் அவனுக்கு. சிலப்பதிகாரத்தை பாட்டை சொல்லிட்டு இருந்தேன்னா போர் அடிக்கும். அதை ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக இன்றைக்கி இருக்கிற சூழலோடு அவனை வந்து இணைத்து சொல்லும் போது தான் வந்து அப்படியா இப்போ இந்த தொல்காப்பியரை பற்றி நம்ம பேசும்போதே இப்படி பார்த்துருக்காரா அப்படின்னா அப்படியாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அகத்திணை புறத்திணை அப்படியே சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த பாடத்திட்டத்தில் நம்ம செம்மைப்படுத்த வேண்டிய ஒரு இது இருக்குது உங்களுக்கு. ரெண்டாவது வந்து மாணவர்களுக்கு வந்து ஒழுக்கத்தை போதிக்க வேண்டியிருக்கு, பண்ண வேண்டியிருக்கு. அங்கே அதை செய்கிறாங்க. எல்லா பேராசிரியர்களும் கடுமையாக உழைக்கிறாங்க. இப்போ நான் என்னுடைய பணியில் பார்த்தீங்கன்னா, என்னுடைய அந்த வகுப்பு முடிந்த பிறகு நான் இந்த டிசிப்ளின் அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க. அதில் என்னென்ன போட்டிருக்காங்க, நாங்கள் நேராக கேட்டுக்கு வந்துடுவோம். வந்து மாணவர்களை வந்து தட்டி கொடுத்து அவனோட ஐடி கார்டை காமிப்பா, என் வகுப்புக்கு லேட்டாக வராத அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறோம். இருந்தாலும் அதனால் ஒரு 4500 மாணவர்களுக்கு மேலே படிக்கிறாங்க.
ஒரு 300 மாணவர்கள் 400 மாணவர்கள் தான் அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதுன்னு வச்சுக்கலாம். மற்றபடி எந்த இதுவும் இல்லை. ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட 2 மாணவர்கள் வந்து ஒரு சிறந்த இந்திய அளவில் நடந்த ஒரு கான்ஃபரன்ஸில் வந்து ஆராய்ச்சி கொற்றை கொடுத்து அதில் வந்து வென்றிருக்காங்க அவங்க. அந்த மாதிரி மாணவர்கள் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு தமிழ் இலக்கிய உலகம் எப்படி இருக்குது, நவீன இலக்கியத்தோட போக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? நவீன இலக்கியம்ங்கிறது மேடம் அதை எப்படி எடுத்துக்க வேண்டியிருக்குன்னா 90க்கு பிறகு தான் நம்ம நவீன இலக்கியம் எடுத்துக்க வேண்டியிருக்கு. அது உலகமயமாக்கலுக்குள்ள வந்தது இல்லையா, அதுக்கு பிறகு வந்து இலக்கியத்தில் நவீன இலக்கியத்தில் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அது ஆரம்பத்தில் வந்து ஒரு ஆரோக்கியமான மாற்றமாக தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆனால் அது என்னென்னா ஒரு கட்டத்தில் என்னென்னா அது வந்து ஒரு நாளாக ஆக ஆக நவீன இலக்கியம்னா நம்ம என்ன தலித்தியம் சொல்கிறோம் இல்லையா, பெண்ணியம் சொல்கிறோம். இதில் அதை தாண்டி நிறையா இசங்கள் வந்து வர ஆரம்பிச்சு. இருத்தலியம், போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்னு நிறையாலாம் கொண்டு வந்துட்டு அதை சார்ந்து எழுதுகிறேன் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதில் வீரியமுக்கு கவிதைகள், பெண்ணிய கவிதைகள்லாம் வந்திருக்குது. அது சரிதான். அது ஆனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு தேக்க நிலை போயிடுது. பெண்ணியம்னா ஒரு கட்டத்தில் போயிட்டு அது ஒரு தேக்கமாயிடுது. தலித்தியம்னா அது போய் ஒரு தேக்கமாயிடுச்சு. இருத்தலிலும் அது ஒரு தேக்கம். என்ன காரணம் நான் நினைக்கிறேன்னா, இந்த ஐரோப்பிய நாடுகளுடைய இலக்கியத்தில் ஃப்ரான்ஸ் மெயின் உங்களுக்கு அதோடைய தாக்கத்தில் அவங்க வந்து இங்கே வந்து அதை படித்த ஒரு புது வர்க்கம் ஒரு இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, அதை கொண்டு வந்து நேரடியாக இங்கே இறக்குமதி செய்கிறாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு தேக்க நிலை வர்றதுக்கு காரணமாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, இந்த உலக அளவில் நடந்த மாற்றங்கள் மிக முக்கியமானது. கவிதைக்குரிய நிலைமை இன்றைக்கி வந்து ஒரு மந்தமான சூழல் தான் உலக அளவில் இருக்குது. ஒரு பாரதி மாதிரி ஒரு ஆளுமையை நம்ம இங்கே சொல்ல முடியல. ஷெல்லி மாதிரி ஒரு ஆளுமையை வந்து இங்கிலாந்தில் சொல்ல முடியல உங்களுக்கு. அது மாதிரி ஒவ்வொரு நாடுகளையும் பாருங்கள், நீங்கள் எந்த வருங்க, பாப்புலரோட எடுத்துங்க, மாயக்கோஸ்கி எடுத்துக்கோங்க, பைரன் எடுத்துங்க, கீட்ஸ் எடுத்துக்கோங்க. அது மாதிரி எந்த ஒரு ஆளுமையை வந்து எங்கேயுமே சொல்ல முடியாத ஒரு மந்த நிலை இருக்குது. அதுக்கு சமூக பொருளாதார பின்னணிலாம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா சமூகத்துடைய ஆன்மா தான் கவிஞன். உங்களுக்கு ஒரு சமூக அமைப்பு சரியாக இருந்தால் தான் அங்கே கவிதையும் நல்லாயிருக்கும். சுதந்திர போராட்ட காலத்தில் சுதந்திரம் அடையணும், மக்களுக்கு விடுதலை கிடைக்கணும், மக்களோட ஏழ்மையை மாறணும், இந்திய மக்கள்லாம் ஒன்றிணைந்து போராடி வெல்லணும் அப்படிங்கிற ஒரு விடுதலை உணர்வு இருக்கும்போது அதை ஒட்டி வர்ற எல்லா சிந்தனைகளும் பாரதிகிட்ட வந்து அப்படி குவிஞ்சிடுச்சு. அப்போ பிரம்மாண்டம் வந்துட்டார். ஆனால் இன்றைக்கி அது சாத்தியமில்லாத ஒரு சூழலாக இருக்குது அவங்களுக்கு. அதனால தான் இந்த மாதிரியான இதெல்லாம் வருது உங்களுக்கு சொல்லுங்களேன். அதாவது கவிதைக்கான ஒரு சூழல் வந்து குறைவாக தான் இருக்குது இன்றைக்கி. ஒரு படைப்பாளியாக, ஒரு கல்லூரி துணை பேராசிரியர் அப்படிங்கிற முறையில் உங்களுக்கோட முதல் அந்த எழுத்துலக பயணம் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பமானது? உங்களோட படைப்புகள், உங்களோட ஆய்வு கட்டுரைகள், இன்றைக்கி இருக்கிற மாணவர்கள், இளைஞர்களோட போக்கு எப்படி இருக்குது, தமிழ் சூழல் எப்படி இருக்குது, இதில் எந்த மாதிரியான ஒரு மாற்றம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தேவையாக இருக்குது, அதுலேயும் ஆசிரியர் பணி அப்படிங்கிறது எவ்வளோ சவால் நிறைந்ததாக இருக்குன்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. நன்றி. இன்றைய காலகட்டத்தில் பல முக்கியமான தகவல்களை பற்றி நாம் அறிந்து கொள்வதே இல்லை. ஆதலால் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்தியாவில் மட்டுமின்றி உலகம் முழுவதும் மொழி அடிப்படையிலான கலவரங்களும் நடந்திருக்கின்றன. உலகத்தில் எங்கெல்லாம் மனிதர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் பல்வேறு விதமான ஏற்ற தாழ்வுகள், பல்வேறு விதமான நிலைகள் காரணமாக மனிதர்களுக்குள் மோதல்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. சில நாடுகளில் வர்க்க அடிப்படையில், சில நாடுகளில் மதங்களின் அடிப்படையில், சில நாடுகளில் மொழிகளின் அடிப்படையில், இந்தியாவில் கூடுதலாக சாதியின் அடிப்படையில் என்று மனிதர்களுக்குள் மோதல்கள் நிகழ்கின்றன. ஆளுக்கு ஒரு மொழி என்று இருப்பதனால் தானே என் மொழி வேறு உன் மொழி வேறு என்கிற அந்த உரசல்கள் வருகின்றன என்று கருதிய சிலர் உலகம் முழுமைக்குமான ஒரு மொழியை உருவாக்க முடியுமா என்கிற முயற்சியில் இறங்கினார்கள். இன்று வரையில் உலகம் முழுவதற்குமான ஒரே கடவுள், ஒரே மதம், ஒரே மொழி இல்லை என்பதை நாம் அறிவோம். இனி வருவதற்கும் வாய்ப்பு இல்லை என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது.
1 2 அல்ல, ஏறத்தாழ 300 முயற்சிகள் அப்படி நடந்திருக்கின்றன. உலகம் முழுமைக்குமான ஒரு பொது மொழியை உருவாக்குவது என்று அந்த முயற்சி நடைபெற்றிருக்கிறது. பல்வேறு மொழி இன குடும்பங்களிலிருந்து வேர் சொற்களை எடுத்து ஒரு புதிய மொழியை உருவாக்குவது என்பதுதான் அதனுடைய அடிப்படையான திட்டம். அப்படி எத்தனையோ மொழிகள் உருவாக்கப்பட்டாலும் எந்த ஒரு மொழியும் மக்களிடத்தில் சென்று சேரவில்லை, விதிவிலக்காக ஒரே ஒரு மொழியை தவிர. 19ஆம் நூற்றாண்டில் போலந்து நாட்டை சார்ந்த ஜாமென்ஹாஃப் என்கிறவர் உருவாக்கிய எஸ்பெரண்டோ என்கிற அந்த மொழி மட்டும் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பல்வேறு நாடுகளையும் சென்றடைந்தது. இன்றைக்கு அந்த மொழி வழக்கில் இல்லை. ஆனால் சரியாக ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் அதனுடைய ஆளுமை, அதனுடைய வீச்சு மிகப்பெரிய அளவில் இருந்தது என்று சொல்ல வேண்டும். இது 2016. 1916இல் அதற்கான பெரிய மாநாடுகளெல்லாம் இங்கிலாந்து போன்ற நாடுகளிலேயே கூட்டப்பட்டன. அந்த எஸ்பெரண்டோ என்றால் நம்பிக்கை கொண்ட என்று பொருள். அந்த எஸ்பெரண்டோ என்கிற மொழி மேலை நாட்டிலிருந்தும் கீழே நாடுகளிலிருந்தும் வேர் சொற்களை எடுத்துக்கொண்டு பல்வேறு மொழிகளிலிருந்து ஏறத்தாழ ஒரு 500-600 மொழிகளிலிருந்து வேர் சொற்களை எடுத்துக்கொண்டு புதிய புதிய சொற்களை உருவாக்கி மிக எளிமையான இலக்கணத்தை உருவாக்கி அப்படி ஒரு மொழி உலகத்திற்கு வேண்டும், அதனால் மொழியின் அடிப்படையில் எழும் மோதல்கள் நின்று போய்விடும் என்று கருதினார்கள். அதில் அந்த ஜாமென்ஹாஃப் என்கிற அறிஞர், அவர் அடிப்படையில் ஒரு மொழியியல் வல்லுநர் கூட இல்லை. அவர் கண் மருத்துவர், போலந்தில் பிறந்தவர். அவர் தன் கண்ணுக்கு முன்னால் ரஷ்யர்களும் ஜெர்மானியர்களும் போலந்து நாட்டுக்காரர்களும் மொழி காரணமாக மோதிக்கொள்ளுகிற பல நிகழ்வுகளை பார்த்தார். எனவே பொது மொழி ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றிற்று. அந்த முயற்சியில் அவர் இறங்கினார். 1887 அவர் உருவாக்கிய எஸ்பெரண்டோ ஒரு 10-15 ஆண்டுகளிலேயே ஐரோப்பாவினுடைய பல நாடுகளுக்கும் பரவத் தொடங்கிற்று. யாரும் எதிர்பாராத ஒரு நிகழ்வுதான். 1902ஆவது ஆண்டு ஜெர்மனியிலே இருந்து எஸ்பெரண்டோ மொழியில் ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை வருகிற இதழ் வரத் தொடங்கிற்று. அதுதான் எஸ்பெரண்டோ மொழியிலே வந்த முதல் இதழ் என்று சொல்ல வேண்டும். அதற்கு பின்னால் 1905ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டிலே அதற்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. 1915இல் இங்கிலாந்தில் அந்த எஸ்பெரண்டோ மொழிக்கான மாநாடே நடைபெற்றது. அந்த எஸ்பெரண்டோ மொழி எத்தனை நாடுகளிலே போய் சேர்ந்தது? ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு அது போய் சேர்ந்தது. 7500 புத்தகங்கள் அந்த எஸ்பெரண்டோ மொழியிலே எழுதப்பட்டன. சோவியத்தினுடைய வரலாற்றை படிக்கிற போது ஒரு முறை புரட்சியாளர், அன்றைக்கு அதிபராக இருந்த லெனின் அவர்கள் இளைஞர்களெல்லாம் படித்து கொண்டிருக்கிற ஒரு நூலகத்திற்குள்ளே வந்தபோது என்ன படிக்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார். அவர்கள் எழுந்து எஸ்பெரண்டோ மொழியை கற்றுக்கொள்கிறோம் என்றபோது சிரித்து கொண்டே சரி என்று அந்த இடத்தை விட்டு லெனின் நகர்ந்திருக்கிறார். அந்த சிரிப்புக்கு பின்னால் ஒரு ஆழ்ந்த பொருள் இருக்கிறது. மொழியை மனிதர்கள் உருவாக்க முடியாது, அது இயற்கையின் ஒரு கூறுதான். கடவுளால் படைக்கப்பட்டது என்கிற பொருளிலே அல்ல. மனிதர்களினுடைய அந்த கூட்டம் இயல்பாக அவர்களிடமிருந்து உருவாகிற மொழியாக அது இருக்க வேண்டுமே தவிர உருவாக்கப்படுகிற ஒன்றாக மொழி இருக்க முடியாது என்பதை லெனின் உணர்ந்திருக்கிறார். ஆனால் அந்த மாணவர்களிடத்திலே ஏதும் சொல்லவில்லை. சிரித்து கொண்டே அந்த இடத்தை விட்டு அவர் நகர்ந்திருக்கிறார். அந்த எஸ்பெரண்டோ மொழி சீன தேசத்திலும் கூட, கீழே நாடுகளில் சீன தேசத்திலும் கூட பெரும் அளவுக்கு பரவி இருக்கிறது. ஆனால் அது இன்றைக்கு உலகத்தில் இல்லை, நிலை பெறவில்லை. எஸ்பெரண்டோ மொழியில் ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. எஸ்பெரண்டோ மொழியில் பல நூல்கள் வந்திருக்கின்றன. ஆனால் இன்று ஏன் அந்த மொழி இல்லாமல் போயிற்று? அதற்கு அடிப்படையாக பல காரணங்களை சொல்லுகிறார்கள். அதில் குறிப்பான 2 காரணங்கள். நீங்கள் என்னதான் அந்த மொழியை திட்டமிட்டு செதுக்கி உருவாக்கியிருந்தாலும் அது மனித உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு போதுமானதாக இல்லை. இன்னொன்று, அது எந்த ஒரு குறிப்பிட்ட இனத்தின் பண்பாட்டையும் வெளிப்படுத்துவதாக இல்லை. காரணம், பல்வேறு இன மக்களினுடைய மொழிகளிலிருந்து வேர் சொற்கள் எடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் எந்த ஒரு சொல்லும் நம் நெஞ்சுக்குள் போய் தைப்பதாக அல்லது நெஞ்சின் ஆழத்தில் இருக்கிற உணர்வை வெளிக்கொண்டு வந்து கொட்டுவதாக இல்லை. அதுபோலத்தான் எந்த ஒரு பண்பாட்டினுடைய எதிரொலியாகவும் அந்த எஸ்பெரண்டோ மொழி இல்லை. அது மிகச் செயற்கையாக இருந்தது. காரணம், அது செயற்கையாக உருவாக்கப்பட்ட மொழி என்பதுதான்.
செயற்கையாக உருவாக்கப்பட்ட மொழியில் இயற்கையான உணர்ச்சிகளை பதிய இயலவில்லை. எந்த மொழியாக இருந்தாலும் தன் தாய்மொழியிலே பேசுகிற ஒருவனால் தன் அடிமனத்தின் ஆழத்தில் இருக்கிற உணர்ச்சிகளை கூட சொல்லிவிட முடியும். ஆனால் செயற்கையாக உருவாக்கப்பட்ட மொழியால் அது இயலவில்லை. எனவே ஜாமென்ஹாஃப் தன்னுடைய வாழ்நாளில் அது வளர்வதை பார்த்தார். வேறு யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அவர் 1917ஆம் ஆண்டு இறந்து போனார். அந்த 1917 வரையில் அதற்கு ஒரு வளர்பிறை வளர்முகம் என்று தான் சொல்ல வேண்டும். எனவே தன்னுடைய கனவு நினைவாகிவிட்டது. தான் செயற்கையாக உருவாக்கிய மொழியை இந்த உலகம் ஏற்றுக்கொண்டு விட்டது என்கிற நிறைவோடு தான் அவர் கண் மூடினார். ஆனாலும் கூட அது உண்மையாக இல்லை, அது நிலைக்கவில்லை. காலப்போக்கில் அது தளர்ந்தது, ஆட்டம் கண்டது. யார் ஒருவருக்கும் தன் தாயின் மொழியின் மீது ஒரு பற்று இருந்ததை தவிர செயற்கையான மொழியின் மீது அந்த பற்றுதல் வரவில்லை. வேற்று மொழிகளை நாம் கற்றுக்கொள்ளலாம், வேற்று மொழிகளில் நாம் வல்லுநர்களாக கூட இருக்கலாம். ஆனால் தாய்மொழி என்கிற போதுதான் அதில் ஒரு உணர்வோடு சேர்ந்த ஒரு ஒட்டுதல் நமக்கு வந்து சேரும். என்னதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றெல்லாம் சொன்னாலும், உளமாற அப்படி நினைத்தாலும் கூட சொந்த ஊருக்கு போகிற போது, சொந்த மண்ணில் கால் வைக்கிற போது எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு ஈர்ப்பு, அதில் ஒரு ஈடுபாடு இருக்கிறதென்றால் அது இயற்கையின் ஒரு கூறு தான். அது செயற்கையானதில்லை, அது குறுகிய மனப்பான்மை கொண்டது என்று சொல்லிவிட முடியாது. எந்த மண்ணின் நீரை குடித்து வளர்ந்தோமோ, எந்த மண்ணின் காய்கறிகளை உண்டு வளர்ந்தோமோ, அந்த மண்ணின் மீது நமக்கு ஒரு பற்றுதல் இருக்கத்தான் செய்யும். அதுபோலத்தான் எந்த மொழியை பிறந்த நாளிலிருந்து பேசினோமோ அந்த மொழி நம் மூளையில் பதிந்து கிடக்கும், நம் உணர்வில் கலந்து கிடக்கும். செயற்கை மொழியால் அதை சாதித்துவிட முடியாது என்கிற உண்மையை இந்த உலகுக்கு சொல்லிவிட்டு எஸ்பெரண்டோ மறைந்து விட்டது. தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் பல புதிய கல்விகளை பற்றியும் அதற்கான வேலைவாய்ப்புகளை பற்றியும் இன்றைய ஆலோசனை நேரத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பகுதியில் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். நாம் இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் வந்து ஐஏஎஸ் தேர்வுகள் எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி அந்த தேர்வுக்கு தயாராகிறது, அந்த தயாராகும் முறை என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் நம்ம நேத்திக்கு வந்து நான் சொல்லும்போது என்ன சொன்னேன்னா, இந்த தேர்வு அப்படின்னா என்னங்கிறத புரிந்து கொள்ளுதல் மிக அவசியம். அந்த தேர்வினுடைய வழிமுறையை புரிந்து கொண்டு அந்த தேர்வை அணுகினால் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல நான் வந்து சொன்னது சிலபஸ்ஸு, அதாவது தேர்வை வந்து பிரித்து பார்க்கக்கூடாது. ப்ரிலிம், மெயின், இன்டர்வியூ எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து சிலபஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது தான். அந்த சிலபஸ் வந்து தெளிவாக புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொன்னேன். 2. மூன்றாவது வந்து அந்த தேர்வை அறிந்து கொள்வது, அதாவது அந்த ப்ரிலிமினரின்னா அதில் என்ன மாதிரி கேள்வி கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்கங்கிறத அறிந்து கொள்வது. 4வதாக அன்றாட நிகழ்வுகள். இப்போ இந்த அன்றாட நிகழ்வுகளுக்கும் பாடங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாகுது. சரி, இப்போ இந்த பயிற்சி முறையில் வந்து, அதாவது இந்த தேர்வுக்கான தயாராகும் முறையில் வந்து எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற குறித்து நம்ம பார்ப்போம். முதல்ல இது வந்து ஒரே தேர்வு அப்படிங்கிறத அடிப்படையில் மனதில் இருத்தி கொள்வது மிகவும் அவசியமாகிறது. நான் மீண்டும் மீண்டும் அதை நான் வந்து வலியுறுத்தி கூறுவதற்கான காரணம் என்னென்னா, இந்த மாணவர்கள், பெரும்பாலான மாணவர்கள் என்ன பண்ணிடுறாங்க, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு தான் நான் முதல்ல படிப்பேன், நான் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணேன்னா அடுத்து நான் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு படிப்பேன் அப்படின்னு ஒரு தவறான புரிதலோட இந்த தேர்வை அணுகிறாங்க. இந்த அணுகுமுறையில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னால், ஒரு மாணவர் என்ன பண்ணுவார், ஒரு ஆண்டுக்கு முன்னாலேயே இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை மனசில் வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிடுவார். ஒவ்வொரு ஆண்டும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இந்த தேர்வு நடக்குது. அடுத்த ஆண்டிலேருந்து ஜூன் மாதத்துலேயே நடக்க போகுது. அது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் நடக்கும், டிசம்பரில் கால் ஃபார் பண்ணுவாங்க, மே மாதம் எக்ஸாமினேஷன் நடக்கும், ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் நடக்கும். அதோடைய ரிசல்ட் வந்து ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும். அக்டோபர் மாதத்தினுடைய இறுதி வாரத்தில் வந்து மெயின் எக்ஸாமினேஷன் நடக்கும். அதோடைய ரிசல்ட் வந்து மார்ச்சில், அடுத்த ஆண்டு மார்ச்சில் வந்து வெளிவரும். அந்த மார்ச்லேருந்து ஏப்ரல் முழுவதும் இன்டர்வியூ நடக்கும். இப்படி தான் இந்த தேர்வு வந்து நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு கடந்த 3 ஆண்டுகளாக இந்த தேர்வு வந்து ஆகஸ்ட் மாதத்து ப்ரிலிமினரி வந்து ஆகஸ்ட் மாதத்துக்கு தள்ளி வச்சாங்க. மீண்டும் 2016ஆம் ஆண்டுலேருந்து எங்கே போகிறாங்க, 17ஆம் ஆண்டுலேருந்து எங்கே போகிறாங்கன்னா ஜூன் மாதத்துக்கு கொண்டு போகிறாங்க, மே ஜூனுக்கு கொண்டு வராங்க. இப்போது ஒரு மாணவர் நான் ஐஏஎஸ் தேர்வுக்கு தயாராக போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார், என்ன பண்ணுறாரு, ஓராண்டுக்கு முன்னாலேயே உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறார்.
அப்படி ஓராண்டுக்கு முன்னாடியே உட்காந்து படிக்க ஆரம்பிக்கக்கூடிய மாணவர் என்ன பண்ணிடுறாருன்னா முழுக்க முழுக்க ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் முதல் நிலை தேர்வை தன்னுடைய நோக்காக வைத்துக்கொண்டு இலக்காக வைத்துக்கொண்டு தயாராக தொடங்குறார். இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை இலக்காக வைக்கிற போது என்ன சிக்கல் வருதுன்னு சொன்னால், ஒரு ஆண்டு முழுவதும் உட்காந்து ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் விச் இஸ் அ ஸ்க்ரீனிங் டெஸ்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நான் முதலே சொன்னேன் இது ஸ்க்ரீனிங் டெஸ்ட். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஒரு மாணவர் பாஸ் பண்ணார்னா கிளியர் பண்ணார்னா அவருக்கு எந்த காரணம் கொண்டும் பிரயோஜனம் இல்லை. அவருக்கு மெயின் எக்ஸாமினேஷன் தேர்ச்சி அடையார், அவ்வளோதான். மெயின் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி வருது, அவ்வளோதானே தவிர ப்ரிலிமினரியில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களுக்கு எந்த ஒரு பயன்பாடுமே கிடையாது. ஆக வெறும் ஸ்க்ரீனிங் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு ஆண்டு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. ஒரு ஆண்டு முடிந்து ப்ரிலிமினரி பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் மெயின் எக்ஸாமினேஷன்னா என்னன்னு யோசிக்கிறார். அப்போ தான் விருப்ப பாடம்னா என்ன, எந்த விருப்ப பாடத்தை எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறார். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பயிற்சி நிலையத்தில் போய் சேர்ந்துட்டு நான் வந்து இந்த விருப்ப பாடத்தை வந்து எப்படியாவது படிக்கணும் அப்படின்னு ஷார்ட் கட்ஸை தேடுறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, தேர் இஸ் நோ ஷார்ட்கட் ஃபார் சக்ஸஸ். அது வெற்றி பெறுவதற்கு குறுக்கு வழிகளே கிடையாது. ஹார்ட் ஒர்க்கை தவிர, கடின உழைப்பை தவிர, திட்டமிட்ட கடின உழைப்பை தவிர வேறு எந்த ஒரு குறுக்கு வழியும் வெற்றிக்கு கிடையவே கிடையாது. இப்போ என்ன ஆகுது, ப்ரிலிமினரி முடிச்சுட்டு மெயின் எக்ஸாமினுக்கு இருக்கக்கூடிய அந்த 2 மாத காலம் 80 நாள் 90 நாளுக்குள்ளே மொத்த மெயின் எக்ஸாமுக்குள்ள விஷயத்தை நான் படிக்கணும்னு நினச்சா எப்படி படிக்க முடியும்? படிக்க முடியாது. அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், தேர்வை அணுகுகிற போது இது ஒரே தேர்வுக்கு நாம் தயாராகணும் அப்படின்னு நினச்சிட்டு அணுகணும். இப்போது அது எப்படி அணுகிறது அல்லது என்ன மாதிரியான அணுகுமுறை நமக்கு வேணும்னு சொன்னால், ப்ரிலிமினரி, மெயின், இன்டர்வியூ 3 ஸ்டேஜ் தானே இருக்குது. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் இப்போ யூபிஎஸ்சி எப்படி நடத்துகிறாங்கன்னா ப்ரிலிமினரி முதல்ல நடத்துவாங்க, அதுலேருந்து மெயின் கொண்டு போவாங்க, அதுலேருந்து ஆளுமை தேர்வு நடத்துவாங்க. இப்போ ஒரு மாணவர் தயாராகிற மாணவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஆளுமை தேர்வுக்கு தன்னை தயார்படுத்தணும். அது தன்னுடைய பர்சனாலிட்டி லெவலில் சில சேஞ்சஸை கொண்டு வரணும். அது முக்கியமாக நம்முடைய பழக்க வழக்கங்கள். ஒரு சரியான திட்டமிட்டபடி ஒரு நாளைக்கு நான் 6 மணி நேரம் நான் படிக்க போகிறேன்னா அந்த எந்த 6 மணி நேரம் படிக்க போகிறேன், காலையில் 3 மணி நேரம் படிப்பேன், சாயங்காலம் 3 மணி நேரம் படிப்பேன் அப்படின்னு அந்த திட்டமிடுதலுக்குள்ளே வந்துடணும். அந்த 6 மணி நேரம் வேறு எந்த வேலையும் எந்த காரணம் கொண்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு வேறு வேலையை எடுக்கக்கூடாது. 3வது, அந்த 6 மணி நேரம் படிக்கும்போது என்ன படிக்கப் போகிறேன் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு வேணும். அது முன்னதாகவே ஒரு திட்டமிட்டு இந்த 6 மணி நேரத்தில் வந்து இந்த நாள் இந்த 6 மணி நேரம் நான் இதை படிக்கப் போகிறேன் அப்படிங்கிற ஒரு தெளிவான திட்டமிடுதல் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா அந்த திட்டமிடுதல் இல்லாத போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிப்போம் அப்படிங்கிற லெவலில் ஒரு மாணவர் படிச்சுட்டு போவார். அது எங்கே போய் நிற்கும்னா, இவரெல்லாம் படிச்சிருப்பார் ஆனால் எதையுமே வந்து இன்டெகிரேட் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் நிற்கும். இல்லாட்டா முழுமையாக முழுமையாக படிக்காமல் அல்லது ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடும். ஸோ இந்த 3வது திட்டமிட்ட ஒரு அட்டவணை நமக்கு முக்கியமாக தேவைப்படுது. நான் என்ன சொல்வேன்னா, ஒரு 6 மாத காலத்திற்கு அல்லது குறைஞ்சபட்சம் 1 மாத காலத்திற்காவது ஒரு அட்டவணையை போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஒவ்வொரு நாளும் இந்த எந்த 6 மணி நேரம் படிக்கிறேன் அந்த 6 மணி நேரத்துக்கு என்னென்ன படிக்க போகிறேன் அந்த அட்டவணையை வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி அந்த அட்டவணை போடுகிற போது ஒரு வாரத்திற்கு 6 நாட்களுக்கு புதிதாக படிப்பதை பற்றி ஒரு அட்டவணை ஒரு திட்டமிடுதலும், 7வது நாள் 6 நாட்களில் என்ன படித்தோமோ அந்த படித்த விஷயங்களை ஒரு ரிவ்யூ பண்ணுறதுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கான ஒரு நாளாகவும் வச்சுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் சிறப்பான முறையில் அணுக முடியும். இதுதான் வந்து அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, ஆளுமை சார்ந்த விஷயமாக நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு ஆளுமை நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும்போதோ காலேஜ் படிக்கும்போதோ என்ன பண்ணியிருப்போம்னா, பரீட்சைக்கு ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் உட்காந்து படிப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு பார்ப்போம். அதில் என்னென்ன கேட்டிருக்காங்க, அதில் கேட்கல அப்படின்னு நமக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. இந்த யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் கேட்டது இந்த வருஷம் கேட்க மாட்டாங்க, ஆட் இயரில் கேட்டது ஈவன் இயரில் கேட்க மாட்டாங்கன்னு ஒரு ஃபார்முலாலாம் மாணவர்கள் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்க ஒரு 10 நாளைக்குள்ளேயோ ஒரு வாரத்துக்குள்ளேயோ எல்லாத்தையும் படித்து முடிக்கணுன்ற மோடில் போவாங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்படி பண்ண முடியாது. அதனால தான் நான் இதை வந்து ஒரு ஆளுமையோடு சம்மந்தப்படுத்தி பார்க்குறேன். 5வதான விஷயம், இந்த ஆளுமையோடு சம்மந்தப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, வெறும் திட்டமிடுதல் ஹேபிட்ஸ் அப்படின்றது மட்டும் இல்லாமல் நமக்கான ஒரு ஜென்ரலான ஒரு பொது இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்கிறது. இப்போ சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு ஹாபி வளர்த்துக்கிறது. இப்போது ரீடிங் அப்படிங்கிறது ஒரு ஹாபி, வாசிப்பை வந்து ஒரு ஹாபியாக வளர்த்துக்கலாம். அல்லது வந்து ஒரு நல்ல உலக சினிமாக்கள் பார்க்குறது அப்படின்னு ஒரு ஹாபியாக வளர்த்துக்கலாம். ஏன்னா
ஆளுமை தேர்வில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ஹாபியிலேருந்து ஆரம்பிப்பாங்க. படிக்கும்போதே நம்ம சிவில் சர்வீஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதே நாம் படித்து முடித்து டயர்ட் ஆகிறோம், நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது அப்படிங்கும்போது இந்த ஹெல்தியான ரிலாக்ஸேஷனாக இதை மாற்றிக்கலாம் ஒரு ஹாபி டெவலப் பண்ணும்போது. ஸோ இதை தான் நான் முதல்ல சொன்னால் ஆளுமையை சரி பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு. முதல்ல ஆளுமையை சரி பண்ணிக்கிட்டோம்னா, ஆளுமை தேர்வுக்கு தயாராகிட்டோம்னா ஓவரால் ஒரு பர்சனாலிட்டியாக அந்த மாணவர் என்ன ஆகிறாருன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு தயாராகிறார். அடுத்தது அவர் எங்கே போகணுன்னா மெயின் எக்ஸாமினேஷனுக்கு தயாராகணும். இந்த மெயின் எக்ஸாமினேஷனுக்கு தயாராகிற போது என்ன செய்யணும், அதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது குறித்து டீட்டெயில்டாக நம்ம நாளை காலையில் பார்க்கும்போது பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.